டிஎன்பிசி எக்ஸாமுக்காக பார்த்தீங்கன்னா 2500 மேக்ஸ் கொஷின் வந்து நம்ம சால்வ் பண்ணி தரோம்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு சீரிஸை நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கோம். அந்த வகையில் பாருங்கள், இது நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோடைய நம்பர் வந்து 51. இதில் பாருங்கள் என்ன கொஷின்ஸ் இருக்குன்னு பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு கொஷின்ஸ் வந்து என்ன இருக்குன்னா, ஒரு நபரிடம் 532 பூந்தொட்டிகள் உள்ளன. அவர் வரிசைக்கு 21 பூந்தொட்டிகள் வீதம் அடுக்க விரும்பினார் எனில் எத்தனை வரிசைகள் முழுமை பெறும் எனவும் மற்றும் எத்தனை பூந்தொட்டிகள் மீதம் இருக்கும் எனவும் அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டுறாங்க. இது ரொம்ப ஈஸி தான், ஒன்றுமே இல்லை. ஸோ டிவைடிங் அந்த கான்செப்ட் தெரிஞ்சதுன்னா போதும், செம்ம ஈஸியாக போட்டுடலாம். ஒருத்தர்கிட்ட மொத்தம் செடி வந்து எவ்வளோ இருக்குன்னா 532 இருக்குது. அதில் என்ன பண்ணுறாங்கன்னா, ஸோ ஒவ்வொரு ரோக்கும் வந்து என்ன பண்ணுறாருன்னா, ஸோ 21 பூந்தொட்டி வந்து அடுக்க அப்படின்னு நினைக்கிறார். ஸோ அப்போ எத்தனை ரோ வரும், அதுக்கப்புறம் எவ்வளோ பெண்டிங் இருக்கும், பேலன்ஸ் எவ்வளோ இருக்கணும் அப்படி கேட்குறாங்க. அப்போ நம்ம டிவைட் பண்ணி விடணும். 532 ஸோ 21 நீங்கள் டிவைட் பண்ணால் இப்போ பாருங்கள், 2 முறை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 42 வரும். அப்போ ஃபர்தராக நீங்கள் சப்ராக்ஷன் பண்ணால் உங்களுக்கு 1 இங்கேயும் 1 கிடைக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நான் 5ஆல் போட்டுக்கிறேன். ஸோ அப்போ I1 I2 10. அப்போ ஆக மொத்தம் நம்மளுக்கு பேலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்வர்ட் பண்ணால் 12 ஆகிடும். 12ல் 5 போச்சுன்னா 7. அப்போ ரிமைனிங் எல்லாமே ஸோ உங்களுக்கு 0 கிடச்சிரும். அப்போது 25 ரோஸ் எவ்வளவோ 25 ரோஸ் கிடைக்கும். அப்புறம் பேலன்ஸாக எவ்வளோ இருக்குன்னா உங்களுக்கு 7 பூந்தொட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பேலன்ஸாக இருக்கும். சரிங்களா? அப்போ பேலன்ஸ் செடி வந்து 7. இதோடைய ஆன்சர்ஸ் எங்கே இருக்குது பாருங்கள், ஆப்ஷன் பியில் தான் இருக்குது. 25,7 இதுதான் ஆன்சர். ஸோ அடுத்த கொஷின்ஸ் பாருங்கள் என்ன இருக்குன்னு பாருங்கள், கவனிங்க. இந்த கொஷின்ஸ் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அதாவது 2, 5, 11, 23, இத்தொடரில் ஏ என்ற எண்ணை வந்து குறிக்கும் வந்து எது குறிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். இது வந்து பார்த்தா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு கொஞ்சம் நல்லா கவனிக்கணும். சரிங்களா? இப்போது இந்த இடத்துல பாருங்கள், இந்த 2ன்னு ஒன்று எடுத்துக்கிறேன். சரிங்களா? 2 ஃபஸ்ட்டு அந்த சீரிஸ் எழுதுகிறேன். 2, 5, 11, 23 அப்புறமா இப்படி ஏன்னு இருக்குன்னு வச்சுங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா என்ன பண்ண போகிறேன்னா, இந்த நம்பரை 2ன்னு எடுத்துக்கிறேன். இந்த 2ஐ 2ஆல் மல்டிப்ளை பண்ணி +1 பண்ணால் 5 வருதா. 2 4 4 + 1 5. திருப்பம் இந்த நம்பரை ஸோ வந்திருக்க நம்பரை 2ஆல் மல்டிப்ளை பண்ணி +1 காமனாக ஆட் பண்ணியிருக்கேன். அப்போ I2 10 10 + 1 11. திருப்ப இந்த நம்பரை ஸோ எடுத்துக்கின்னு 2ஆல் மல்டிப்ளை பண்ணி +1 பண்ணால் நம்மளுக்கு 22 + 1 23 வந்துடும். திருப்பம் 23 2ஆல் நம்ம மல்டிப்ளை பண்ணி +1 பண்ணணும். அப்போ 46 47. சரிங்களா? அப்போது அந்த இடத்துல ஏன்ற இடத்துல என்ன வந்திருக்கும், ஆன்சர் வந்து பார்த்தோன்னா ஸோ சி 47 தான் ஆன்சர். சரிங்களா? நான் திருப்பின்னு சொல்கிறேன், எப்பவுமே லாஜிக்கல் ரீசனிங் இந்த மாதிரி மிஸ்ஸிங் நம்பர் அடுத்த நம்பர் எதனா டேஷ் வரத்தில் எதனா அப்படி விட்டு போயிட்டு எதனா கேள்வி கேட்டிருந்தாங்கன்னா அந்த கொஷின் 30 செகண்ட்ஸ்குள்ளே சால்வ் பண்ண ட்ரை பண்ணி பாருங்கள். சப்போஸ் உங்களுக்கு வந்து 30 செகண்ட்ஸ்குள்ளே சால்வ் பண்ண முடியலன்னா அந்த கொஷினை அப்படியே அந்த டைம் விட்டுட்டு போயிடுங்க. அடுத்து வர கொஷின் அடுத்தடுத்து பார்த்துக்கலாம். அப்போ அதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தோம்னா ஸோ காமனாக 1 வந்து மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க, காமனாக 2 மல்டிப்ளை பண்ணி காமனாக 1 எல்லாத்துக்கும் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த கான்செப்ட் தான் பேஸ் பண்ணியிருக்கேன். அப்போ அதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தோன்னா 47 தான். சரிங்களா? ஓகே, அடுத்த கொஷின்ஸ் பாருங்கள். இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய ஸோ 3வது கொஷின்ஸ். ஒவ்வொரு வீடியோலையும் நம்ம 10 கொஷின்ஸ் அந்த விதத்தில் பார்த்துருக்கோம். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த கொஷின் பாருங்கள், விடுபட்ட எண்ணை காண்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ மிஸ்ஸிங் நம்பர் வந்து கண்டுபிடிக்கணும். என்னென்ன இருக்குது பாருங்கள், 4, 27, 16, 125, 36, டேஷ். இங்கே டேஷ்னு சொல்லியிருக்காங்க, இங்கே 64 கொடுத்துறாங்க. இப்போ ஒன்றும் இல்லை, இங்கே பார்த்தீங்கன்னா கான்செப்ட் படி இதை வந்து பாருங்கள், 2 இருக்கா. ஸோ 2ஐ ஸ்கொயர் பண்ணால் நம்மளுக்கு 4 கிடச்சிருக்கு. அடுத்து 2க்கு அப்புறம் என்னது 3. சரிங்களா? ஸோ 3 கியூப் பண்ணால் நமக்கு என்ன இருக்கும், 27 வரும். அடுத்து 4. சரிங்களா? ஸோ 4ஐ ஸ்கொயர் பண்ணால் நம்மளுக்கு என்ன இருக்கும், 16. சரிங்களா? அடுத்து 5ஐ நம்ம கியூப் பண்ணால் 125 கிடைக்கும். அடுத்து 6 ஸ்கொயர் பண்ணால் 36. இந்த இடத்துல என்ன நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது அப்படின்னா, ஒரு நம்பர் கண்டினியூட்டாக ஒரு நம்பர் எடுத்துட்டாங்க, அதில் ஸ்கொயர் பண்ணியிருக்காங்க, அப்புறம் கியூப் பண்ணியிருக்காங்க, திருப்பும் ஸ்கொயரு, திருப்பும் கியூபு, திருப்பும் ஸ்கொயரு. அடுத்து 7 வரும், 7க்கு கியூப் பண்ணால் 343 வரும். அடுத்து 8க்கு ஸ்கொயர் பண்ணால் 64 வரும். அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தோன்னா 7 கியூக்கு வர இடத்துல வந்து பார்த்தோன்னா 343 தான் வரும். அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தோன்னா ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. சரிங்களா? 343. ஸோ அடுத்த கொஷின்ஸ் பாருங்கள் என்ன இருக்குன்னு பாருங்கள். ரொம்ப ஈஸியான கொஷின் இது, கொஞ்சம் கஷ்டமான கொஷின்லாம் இல்லை. அடுத்த கொஷின்ஸ் பாருங்கள் என்ன இருக்குது, கவனிங்க.
எக்ஸினுடைய மதிப்பை வந்து கண்டுபிடிக்கணும். ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க. அப்படி இருக்கும்போது ஸோ அந்த சீரிஸ் வந்து பாருங்கள் எப்படி இருக்குன்னா 3, 7, 14, 23, 36, 49, எக்ஸ் அப்படி சொல்லி கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜென்ரலாக நல்லா கவனிக்கணும். நான் பல முறை சொல்லியிருக்கேன், ஒரு மிஸ்ஸிங் நம்பர்னால் அது நிறைய லாஜ் இருக்குது, நிறைய மெத்தட் இருக்குது. ஸோ என்ன வேணும்னாலும் கேட்பாங்க. சரிங்களா, ஒரு சின்ன ஒரு லாஜிக் கிடச்ச போதும் அதோடைய வச்சு ஸோ ஆன்சர் க்ரியேட் பண்ணிவிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ ஜென்ரலாக என்ன பண்ணியிருக்கேன், இந்த இடத்துல வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1 ஸ்கொயர் பண்ணணும். சரிங்களா, 1 ஸ்கொயர் பண்ணிவிட்டு ஸோ த ஃபஸ்ட்டு ப்ரைம் நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ 2. அப்போ 1 ஸ்கொயர் பண்ணால் 1 + 2 3 கிடைக்கும். அந்த 3 தான் ஃபஸ்ட்டு வந்திருக்கு. அடுத்து 2 ஸ்கொயர் பண்ணணும். 2 ஸ்கொயர் பண்ணி ப்ளஸ் செகண்டு ப்ரைம் நம்பர் பார்த்தோன்னா 3. அப்போது இது வந்து 2 ஸ்கொயர் பண்ண 4, 4 + 3 7. சரிங்களா, அப்போ 7. அடுத்து வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு அடுத்த நம்பர் வந்து பார்த்தோன்னா ஸோ 3 ஸ்கொயர் பண்ணி ப்ளஸ் என்ன ப்ரைம் நம்பர் பார்த்தோன்னா 5. சரிங்களா, 3 ஸ்கொயர் பண்ணால் 9, 9 + 5 14. சரிங்களா, ஸோ பாருங்கள் 3, 7, 14 ஆன்சர் வந்து கிடச்சிருக்கு. அடுத்து 4 ஸ்கொயர் பண்ணோம். 4 ஸ்கொயர் பண்ணால் அடுத்த ப்ரைம் நம்பர் என்னென்னா ஸோ 2, 3, 5 அப்புறம் 7 வரும். சரிங்களா, அப்போது 16 + 7 23. சரிங்களா, 23 கிடச்சிருக்கு. அடுத்து வந்து பார்த்தோன்னா 5 ஸ்கொயர் பண்ணோம். 5 ஸ்கொயர் பண்ணி அதுக்கடுத்து ப்ரைம் நம்பர் பார்த்தோன்னா ஸோ உங்களுக்கு 7க்கு அப்புறம் பார்த்தோன்னா 11 தான் வருமே. சரிங்களா, 11 போட்டால் அப்போ 5 ஸ்கொயர் பண்ண 25, 25 + 1 ஸோ 25 + 11 36 இருந்துடும். அப்போ 36. அடுத்து வந்து பார்த்தோன்னா 6 ஸ்கொயர் பண்ணி நம்மளுக்கு அடுத்த ப்ரைம் நம்பர் என்னென்னா 11க்கு அப்புறம் 13 வரும். சரிங்களா, அப்போ 6 ஸ்கொயர் பண்ணால் 36, 36 + ஒரு 13 ஸோ 49 வந்துடும். அடுத்து 7 ஸ்கொயர் பண்ணி அடுத்த ப்ரைம் நம்பர் பார்த்தீங்கன்னா 14, 15, 16, 17, 18. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எது ப்ரைம் நம்பர் வரும்னா 17 தான் வரும் உங்களுக்கு. சரிங்களா, ஸோ 17. அப்போது 7 ஸ்கொயர் பண்ணால் 49. சரிங்களா, 7 ஸ்கொயர் பண்ணால் 49 ப்ளஸ் 17. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி பாருங்கள். 10, 15, 6 மீதி 1 ஸோ 5, 6 66 வந்துடும். சரிங்களா, என்ன ஒரு ஆன்சர் 66. அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தோன்னா ஆப்ஷன் சி தான் கரெக்டு. இதில் என்ன ஒரு லாஜிக் அப்ளை பண்ணிக்கலாம், ஒரு காமனாக ஒரு ஸ்கொயர் பண்ணி அதில் வந்து பார்த்தோன்னா ஒரு ப்ரைம் நம்பர் கான்செப்ட் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க, சப்ராக்ஷன் பண்ணியிருக்காங்க, அந்த மாதிரி எப்படிலாம் கேட்கலாம். பட் ஆனால் இந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா எல்லாத்துக்கும் ஆட் பண்ணியிருக்காங்க, அதுதான் கான்செப்ட். சரிங்களா, ஸோ அடுத்த கொஷின்ஸ் பாருங்கள் என்னென்னு பார்த்துடலாம். கவனிங்க அடுத்த கொஷின்ஸு. இங்கே பாருங்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த கொஷின்ஸில் ஒரு குறிப்பிட்ட மறை குறியீட்டின்படி ரேஞ்ச் ஆனது 1, 2, 3, 4, 5 ஆகவும் ரேண்டம் ஆனது ஸோ 1, 2, 3, 6, 7, 8 ஆகவும் குறிக்கப்பட்டால் மேங்கோ எனும் வார்த்தையினுடைய மறை குறியீடு வந்து என்னென்னு கேட்குறாங்க. ரொம்ப ஈஸி தான். ஏன்னா நீங்கள் எப்போயுமே இந்த மாதிரி கொடுக்கும்போது ஸோ அதனுடைய அந்த லெட்டரோடைய பிளேஸோட வேல்யூஸ் இங்கே என்ன கொடுத்துறான்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சா போதும். ஸோ அதுக்கடுத்து வரக்கூடிய ஆன்சர் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அதாவது ரேஞ்ச் அப்படின்றது வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 1, 2, 3, 4 சொல்லிட்டாங்க. 1, 2, 3, 4, 5 சொல்லிட்டாங்க. அடுத்து ரேண்டம். சரிங்களா, என்னது ரேண்டம் அப்படின்னு சொல்கிறது என்ன சொல்லியிருக்காங்கன்னா 1, 2, 3, 6, 7, 8 அப்படின்றது. ஸோ மேங்கோ அப்படின்னு சொன்னால் என்ன வரும்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும். சரிங்களா, இப்போ ஃபஸ்ட்டு எம்முக்கான இங்கே இருக்குது எம்மு. அப்போ எம்முக்கான லெட்டர் வந்து 8, அது யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ஏஎன். ஸோ ரெண்டுத்துலையும் ஏஎன் தான் இருக்குது. அப்புறம் அடுத்த 2 நம்பர் ஸோ 2, 3 வந்துடும். அடுத்து ஜி வந்து பார்த்தோன்னா இது இருக்குது ஜி. சரிங்களா, அப்போ ஜியோட பொசிஷன் பார்த்தோன்னா 4வது இடத்துல இருக்குது. அப்போ 4 வந்துடும். அடுத்து ஓ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. ஸோ செகண்ட் பொசிஷன், அப்போ 7 வந்துடும். சரிங்களா, அப்போ 8, 2, 3, 4, 7 தான் ஆன்சர். ரொம்ப எளிமையான கொஷின் தான். 8, 2, 3, 4, 7 எங்கே இருக்குது பாருங்கள் ஆன்சர் இதோ இருக்குது. ஆப்ஷன் பி தான் கரெக்டு. 8, 2, 3, 4, 7. ஸோ அடுத்த கொஷின்ஸ் பாருங்கள் என்ன பார்த்துலாம். நம்ம இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய கொஷின் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 6வது கொஷின்ஸு. இந்த வீடியோவில் கொஞ்சம் கவனிங்க. ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லா கொஷினும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். சரிங்களா, இப்போ என்ன சொல்கிறேங்கன்னா ரகசிய குறியீட்டு முறையில் அல்ஜிப்ரா என்பதை ஸோ BKHDCQB என குறித்தால் ஜாமெட்ரி என்பதை எவ்வாறு குறிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏபிசிடி அந்த பேட்டர்ன் வந்து எழுதும்போது பார்த்தீங்கன்னா கவனிங்க. ஸோ ஏ இருக்குது, ஏக்கு அப்புறம் பி வந்திருக்கு, அந்த மாதிரி வந்திருக்கு. ஸோ ஏக்கு அடுத்து எழுத்து ஸோ பி வந்ததுனால ஸோ நம்ம அப்படி போட்டுடலாம். அப்போது ஏபிசிடியில் ஸோ அதுக்கு அடுத்த லெட்டர் என்ன இருக்குது, முன்னாடி இருக்கிற லெட்டர் என்ன இருக்குது, அதோடைய பொசிஷனுடைய நம்பர் என்ன எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கணும். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக சொல்லிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும்னா ஸோ ஜி. சரிங்களா, அப்போ பார்த்தீங்கன்னா ABCDEF ஜி ஹெச். அப்போ ஜிக்கு அப்புறம் என்ன வரும், ஹெச் வரும். சரிங்களா, அப்போ ஹெச் வந்துடுச்சு. சரிங்களா, ஜிக்கு அப்புறம் ஹெச். அடுத்து எல் இங்கே இருக்குது. சரிங்களா, அப்போ எல்லுக்கு அதுங்க பாருங்கள். ஸோ ஏபிசிடியில் ஸோ IJK
கே எல். அப்போது கே இங்கே இருக்குது, அதுக்கு முன்னாடி இங்கே இருக்குது எல், சரிங்களா, அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும், சரிங்களா. அப்படி தான் கொடுத்துருக்காங்க, சரிங்களா. அப்போ எல்லுக்கு இங்கே எல் இருக்குன்னா எல்லுக்கு முன்னாடி லெட்டரை தான் இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க, சரிங்களா, அப்படின்னு. அப்போ இ வந்திருந்தால் ஏபிசிடி இங்கே பாருங்கள், ஏபிசிடி இ வந்திருந்தால் ஈயோடுக்கு முன்னாடி லெட்டர் வந்து என்ன இருக்குது, டி, சரிங்களா. அப்போ இங்கே டி வரும், என்ன வரும், டி வரும். அதுக்கடுத்து அதே மாதிரி பாருங்கள், இங்கே ஜி இருக்குது, ஜி வந்தால் உங்களுக்கு ஹெச் வரும், சரிங்களா. அடுத்து என்ன இருக்கும், ஏபிசிடி இஎஃப் ஜி ஹெச், ஜிக்கு அப்புறம் ஹெச் தான் வரும், அதனால் அப்படி சொல்லிக்கிறேன். அப்போ ஓக்கு அப்புறம் பார்த்தோன்னா என்ன வரும், எம்என்ஓ பி வரும், சரிங்களா. என்ன வரும், பி வரும். இது வந்து டி, சரிங்களா, ஹெச்டிபின்னு வந்திருக்கு. நம்முடைய ஆன்சர்ஸ் வந்து பார்த்தோன்னா ஸோ ரெண்டும் ஒரே மாதிரி இருக்குது. ஸோ அடுத்த நம்ம ஸ்டெப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணலாம். அடுத்து பாருங்கள், இங்கே இ யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ 4வது லெட்டர் வந்து ஈனா, இங்கே பாருங்கள் ஈனா, ஈக்கு வந்து என்ன யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா டி, சரிங்களா. அப்போ ஈக்கு வந்து பார்த்தோன்னா டின்றதுனால அதுவும் முன்னாடி லெட்டர் தான் இருக்குது, சரிங்களா. ஈக்கு முன்னாடி லெட்டர் தான் யூஸ் பண்ணிக்கிறாங்க. அப்போது எம்னு யூஸ் பண்ணால் கே எல் எம் என் இப்படி இருந்தால், எம்னு யூஸ் பண்ணியிருந்தால் கண்டிப்பாக என்ன இருக்காங்க கவனிங்க. அதாவது இங்கே எம்னு யூஸ் பண்ணிக்கிறாங்க. எம்னா இங்கே பாருங்கள், இங்கே வந்து இதில் கவனிங்க, ஏஎல்ஜி ஈன்னு வந்திருக்கு, 4வது லெட்டர் ஈனா, ஈக்கு அப்புறம் பார்த்தோன்னா இங்கே டி யூஸ் பண்ணிக்கிறாங்க, சரிங்களா. என்ன இருக்குது, டி இருக்குது, இந்த இடத்துல இருக்குது, ஈக்கு அப்புறம் டி இருக்குது, ஈக்கு முன்னாடி தான் டி, சரிங்களா, சாரி ஈக்கு முன்னாடி தான் டி வந்திருக்கு. இங்கே பாருங்கள், ஈக்கு முன்னாடி டி வந்திருக்கு. அப்போது நம்ம இந்த இடத்துல பார்க்கும்போது, சரிங்களா, இந்த இடத்துல 4வது லெட்டரில் ஸோ எம்னு பார்க்கும்போது இங்கே பாருங்கள், ஏபிசிடி கேஎல்எம்என்ஓ இப்படின்னு எழுதியிருந்தால் எம்முக்கு ஸோ என்பது எவ்வாறு குறிக்கலாம். அப்போ எம்முக்கு முன்னாடி பார்க்கணும், சரிங்களா. எம்முக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே எல் இருக்குது, என்ன இருக்குது, எல் இருக்குது, கவனிக்கணும், நல்லா கவனிங்க. எம்முக்கு முன்னாடி எல் இருக்குது, சரிங்களா. அடுத்து 4வது லெட்டர் பார்த்தாச்சு. 5வது லெட்டர் பாருங்கள், பி இருக்குது. இங்கே பி வந்தால் பிக்கு அப்புறம் சி வந்திருக்கு. அப்போ பிக்கு அடுத்த எழுத்து தான் யூஸ் பண்ணிக்கிறாங்க. அப்போ இங்கே இ வந்தால் ஈக்கு அப்புறம் பாருங்கள், ஏபிசிடி எஃப், சரிங்களா. அப்போ ஈக்கு அப்புறம் என்ன வரும், எஃப் வரும், எஃப் வரும், சரிங்களா, எஃப். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஆர், சரிங்களா. ஆர் வந்திருந்தால் இங்கே பாருங்கள், இங்கே கியூ யூஸ் பண்ணிக்கிறாங்க. அப்போ எம்என்ஓபி கியூ ஆர் இப்படி இருக்குதுன்னு வச்சுக்கலாம். இங்கே ஆர் இருக்குது, அப்போ இங்கே கியூ இருக்குது. அப்போ கியூக்கு பின்னாடி இருக்கக்கூடிய லெட்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க, ஆறு. அப்போ இந்த இடத்துல டி இருக்குது, அப்போ டீனா டிஇவிடபிள்யூ இப்படின்னு வருமா, சரிங்களா. இல்லைன்னா இங்கே பாருங்கள், பிக்யூஆர்எஸ் இப்படி பிக்யூஆர்எஸ்டி யூவிடபிள்யூ அப்படின்னு வரும். இப்போது அந்த இடத்துல ஆறா அங்கே பாருங்கள், எத்தனாவது லெட்டர் வந்து பார்த்துட்ருக்கோம், 5. 6வது லெட்டரா 1 3 முடிஞ்சு போச்சு. ஸோ டி, ஸோ டீக்கு அப்புறம் பாருங்கள், சரிங்களா, டீக்கு அப்புறம் வந்து யூ இருக்குது. ஆனால் இங்கே பாருங்கள், இங்கே என்ன யூஸ் பண்ணிக்கிறாங்க, ஸோ 6வது லெட்டர் வந்து ஆறாம், ஆமாம் 6, சரிங்களா, 6 இருக்குது. 6 வந்து இருந்தால் இங்கே என்ன இருக்குது, கியூ யூஸ் பண்ணிக்கிறாங்க, சரிங்களா. 6 வந்தால் கியூ, இங்கே பாருங்கள், இங்கே 6 இருக்குன்னா இங்கே கியூ இருக்குது. அப்போது 6 வந்துருந்தால் கியூ வந்து அதனுடைய பிஃபோர் லெட்டர்னு பார்க்கணும், சரிங்களா. அப்போ இங்கே டி இங்கே வந்துருக்கனால டீயோடைய பிஃபோர் லெட்டர் வந்து எஸ், சரிங்களா. அப்போ இங்கே எஸ் வரும். அடுத்து ஏ வந்திருக்கு, ஏக்கு அப்புறம் ஸோ பி தான், சரிங்களா. அப்போ அடுத்த லெட்டர் தான். அப்போ இங்கே ஆர் வந்திருக்கிறதுனால ஆருக்கு அடுத்த லெட்டர் என்ன இருக்கும், ஆருக்கு அடுத்த லெட்டர் இங்கே எஸ் இருக்குது, சரிங்களா. அப்போ எஸ்ஸு. அப்புறமா ஒய், ஸோ ஒய் வந்ததுனால இவங்க பார்த்தா அடுத்த லெட்டர் வந்து பார்க்கும்போது அது முன்னாடியா பின்னாடின்றது நமக்கு தெரியாது. அப்போ இந்த இடத்துல நம்ம ஜென்ரலாக பார்த்தோன்னா ஒய் வந்துருக்கிறதுனால ஸோ வியூவிடபிள்யூ எக்ஸு ஒய் ஜெட்டு, ஸோ ஒய்க்கு வந்ததுனால ஒய்க்கு முன்னாடி இருக்கிற லெட்டர்ஸ் தான் நம்ம இங்கே எடுத்திருக்காங்க. ஏன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா அதுக்கான ஆப்ஷன்ஸ் வேறு எதுவும் இல்லைங்க. ஸோ இங்கே கொடுத்து இது வந்து எக்ஸோட ஸோ ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஆனால் இந்த இடத்துல 2 எஸ்எஸ் வந்திருக்கு ஆன்சரில், ஆனால் இங்கே ஒரு எஸ்எஸ் தான் இருக்குது. அப்போ இந்த ஆப்ஷன் வராது, அப்போ நம்மளுக்கு இந்த ஆப்ஷனை எடுத்துக்கலாம், சரிங்களா. ஸோ ஒரு நம்பர் பின்னாடியும் ஒரு நம்பர் முன்னாடியும்ன்ற ஒரு கான்செப்டை பற்றி பயன்படுத்தி இங்கே ஒரு லாஜிக்காக கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தோன்னா ஆப்ஷன் பி தான், சரிங்களா. ஓகே, அடுத்த கொஷின்ஸ் பாருங்கள், என்ன இருக்குன்னு பாருங்கள், கவனிங்க. இந்த கொஷின் கவனிங்க, ரொம்ப முக்கியமான கொஷின். சில நேரத்தில் தப்பு பண்ணிவிடுவாங்க, அதுக்காக சொல்கிறேன். 7ஐ ஒரு இலக்கமாக கொண்ட ஈரிலக்க இயல் எண்கள் எத்தனை உள்ளன அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஈரிலக்க அப்படின்னா ஸோ 2 டிஜிட் மீனிங்கு. ஸோ 7ஐ கொண்டு அங்கே இருக்கணும் அப்படி சொல்கிறாங்க. அப்போ 7ன்றது பார்த்தோன்னா 2 டிஜிட்டில் வந்து எங்கே வரும்னா 17 வரும், அடுத்து 27 வரும், 37 வரும், ஸோ 47 வரும், அடுத்து 57 வரும். இது ஃபுல்லாக 5 ஆச்சு. அடுத்து 67, அடுத்து 77,
அடுத்து 87, அடுத்து 97 இப்படி வந்துடும். அடுத்து ஸோ 70 ப்ளஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 70, அடுத்து 71, 72, 73, 74, 75, அடுத்து பார்த்தீங்கன்னா 76, 77 ஆல்ரெடி எழுதிட்டோம், 78 வரும், 79. இப்போ எல்லாத்தையும் செக் பண்ணி பாருங்கள். இதில் ஒரு 5, இதில் ஒரு 5, இதில் ஒரு 5, 15 ப்ளஸ் ஒரு 3 இங்கே இருக்குது. ஸோ 18ன்னு ஆன்சர் போட்டுறக்கூடாது, சரிங்களா? 18ன்றது ஆன்சர் போட்டுறக்கூடாது. நல்லா கவனிக்கணும். இந்த இடத்துல அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்றது நல்லா கவனிக்கணும். 7ஐ ஒரு இலக்கமாக கொண்ட ஈரிலக்க இயலெண்களினுடைய எண்ணிக்கை வந்து என்னென்னு கேட்குறாங்க. ஈரிலக்க இயலெண்களுடைய எண்ணிக்கை தான் கேட்குறாங்க இந்த இடத்துல. ஸோ எத்தனை முறை வந்திருக்கு அப்படின்னு எழுதியிருந்தாங்கன்னா இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தோன்னா 19. நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல நான் சொல்ல வரேன்னா 7 என்ற எண் எத்தனை முறை வந்துள்ளது அப்படி கேட்டாங்கன்னா ஆன்சர் வந்து 19, சரிங்களா? 7 என்ற எண் எத்தனை முறை வந்துள்ளதுன்னா 19. ஏன்னா இங்கே 2 முறை வந்திருக்கு 7, அப்போ 18 + 1 ஸோ 19 வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே எத்தனை எண்கள் வந்து கேட்குறாங்க, சரிங்களா? எத்தனை இயலெண்கள் உள்ளன அப்படின்னு கேட்டாங்க. அப்போ இயலெண்கள்னு பார்த்தா ஒரு நம்பர், சரிங்களா? ஒரு நம்பர் சொல்லுவாங்க. அப்படி வரும்போது ஸோ இந்த 77ன்றது ஒரு நம்பர், சரிங்களா? 7,7 பிரித்து எழுதக்கூடாது அதுக்காக. அப்படிக்கான ஆன்சர் வந்து பார்த்தோன்னா 18. ஸோ கேள்வியுடைய நுணுக்கங்கள் இருக்குது, அது கொஞ்சம் நல்லா கவனித்து ஸோ ஆன்சர் சால்வ் பண்ணுங்கள், அதுக்காக சொல்லிக்கிறேன். ஸோ அடுத்த கொஷின்ஸ் பாருங்கள், கவனிங்க. அடுத்த ஒரு கொஷின்ஸ் என்ன இருக்குன்னு பாருங்கள். என்ன கொடுத்துருக்காங்கன்னா இஃப் தி லெட்டர் ஸோ போனுன்றது பார்த்தோன்னா ஸோ என்னவா பண்ணியிருக்காங்கன்னா ஸோ SKRQHன்னுவோம். அப்புறமா ரேடியோன்றது வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி எழுதியிருப்பாங்க அப்படி கேட்குறாங்க. ஸோ போன் என்ற சொல் வந்து பார்த்தோன்னா இந்த மாதிரி கொடுத்துட்டு அப்படி சொல்லிதாங்கன்னா ரேடியோ வந்து எப்படி குறிப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சரிங்களா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணோம், ஸோ இதுக்கும் அந்த ABCD கான்செப்ட் தான். ஸோ பாருங்கள், ஃபஸ்ட்டு P இருந்திருந்தால் PQRS, சரிங்களா? அப்போ 2 நம்பர் விட்டுருக்காங்க. சென்டரில் என்ன இருக்குது, 2 நம்பர் விட்டுருக்காங்க. அப்போது இங்கே R வந்து இருந்தால், சரிங்களா? அப்போது MNOPQRSTUVW இப்படி எழுதிக்கிறேன். அப்போது இங்கே R வந்துருக்கிறதுனால 2 நம்பரை விட்டு எழுதுனா R வந்துருக்குன்னா 2 நம்பரை விட்டு எழுதுனா ஃபஸ்ட்டு என்ன வரும், U வரும். அப்போ ஆப்ஷன் எடுத்தோடனே பாருங்கள், இங்கே தான் ஸ்டார்டிங் லெட்டர், இங்கே தான் S, இங்கே V இருக்குது, இங்கே S இருக்குது, இங்கே U இருக்குது. அப்போ எடுத்தோடனே நமக்கு என்ன வரும் ஆன்சர்ஸு, ஸோ U தான் வரும். ஆன்சர் வந்து டக்குன்னு நீங்கள் மார்க் பண்ணிடலாம், அதுக்காக சொல்லிக்கிறேன். பட் இருந்தாலும் நம்ம பாருங்கள் அடுத்தடுத்த கொஷின்ஸ் வந்து என்ன இருக்குன்னு பாருங்கள். பட் ஆனால் அந்த இடத்துல வந்து நீங்கள் எடுத்த உடனே ஒரு ஆன்சர் வந்து கிளிக் ஆகுதான், ஸோ எடுத்தோடனே மார்க் பண்ணிடலாம், தப்பு கிடையாது. ஏன்னா அந்த இடத்துல வந்து 2 நம்பர் தான் விட்டு வந்திருக்கிறதுனால ஸோ U தான் ஸ்டார்டிங் லெட்டராக கொடுத்துருக்காங்க. அப்போது U தான் ஆன்சர் இருக்கும். ஸோ அடுத்து வந்து நீங்கள் அடுத்தடுத்த அந்த இடத்துல வந்து பிளேஸ் வேல்யூ செக் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. டைமுடைய நேரத்தை கருதி வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஸோ ஆன்சர் வந்து மார்க் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இன்கேஸ் அங்கே வேறு எங்கன்னா இன்னொரு இடத்துல யூன்னு வந்தால் தான் நம்மளுக்கு என்ன ஆகும், ஸோ கன்ஃபியூஸ் ஆகும், அதுக்காக சொல்லிக்கிறேன். அடுத்து 9 கொஸ்டின் பாருங்கள். இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடியது ஸோ கொஸ்டின் நம்பர் 9 இந்த வீடியோவில். இதில் என்ன கொஷின்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு சீரீஸ் கொடுத்துட்டாங்க. இந்த சீரீஸ்லேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, எழுத்து எண் வரிசையை பயன்படுத்தி இல்லை வரிசையை படித்து கீழே கொடுக்கப்பட்டுள்ள கேள்விக்கு பதிலளிக்கவும் அப்படி சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி ஒரு வரிசை கொடுத்துட்டாங்க. இது வலது புறத்தில் தொடங்கி, இது வந்து பார்த்தா இந்த சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடு, இந்த சைடு வந்து ரைட் ஹேண்ட் சைடு, சரிங்களா? இந்த பக்கம் லெஃப்ட்டு, இந்த பக்கம் ரைட்டு. ஸோ வலது புறத்தில் தொடங்கி ஒவ்வொரு 3வது எண் இல்லைன்னா எழுத்து திங்கட்கிழமை முதல் வாரத்தின் அடுத்த நாட்களை மாற்றினால் எந்த எழுத்து ஸோ வியாழக்கிழமை வரும்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு 3வது எழுத்துன்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, ஸோ இது நம்ம அந்தோடைய ஆர்டராகவே எடுத்துக்கலாம். இது வந்து பார்த்தோன்னா ஸோ உங்களுக்கு வந்து திங்கட்கிழமை, சரிங்களா? என்னது Q வந்து திங்கள், ஒவ்வொரு 3வது எழுத்து சொல்லிட்டாங்க, சரிங்களா? அப்போது Q வந்து அடுத்து பார்த்தீங்கன்னா L வந்து பார்த்தா உங்களுக்கு செவ்வாய்க்கிழமை வரும், சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு 3 வந்து பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு புதன்கிழமை வரும், சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கவனிங்க, இந்த இடத்துல பாருங்கள், ஒவ்வொரு 3வது எழுத்தும் இந்த இடத்துல ஸோ IJ மிடில் இருக்குது. அப்போ F தான் 3வது எழுத்து இந்த இடத்துல, சரிங்களா? F தான் 3வது எழுத்து. அப்போ 3வது எழுத்து வந்து புதன்கிழமைனா அடுத்த 3வது எழுத்து S. ஸோ S வந்து பார்த்தோன்னா வியாழக்கிழமை இருக்கும், சரிங்களா? என்ன இருக்கும், வியாழக்கிழமை இருக்கும். ஆப்ஷன் B தான் கரெக்டு. ரொம்ப எளிமையான கொஷின் தான், சரிங்களா? அதுக்காக சொல்லிக்கிறேன். இதுக்கான ஆன்சர் S. அடுத்த கொஷின்ஸ் பாருங்கள், என்ன இருக்குன்னு பாருங்கள். இந்த கொஷினில் அதாவது இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய ஸோ கடைசி கொஷின்ஸ் இது. ஸோ ஒவ்வொரு வீடியோவிலும் 10 கொஷின் அந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்கோம். இது வந்து பாருங்கள் என்ன கொஷின்ஸ் வந்து கொடுத்துருக்காங்கன்னா 71, 59, 48, 38, 29 இப்படி வரும்போது ஸோ அடுத்த நம்பர் என்ன வரும்னு கேட்குறாங்க. ஸோ மிஸ்ஸிங் நம்பர் அந்த கான்செப்டில் இருக்குது. இப்போ பாருங்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா,
இது வந்து என்ன பேஸ் பண்ணி இருக்குது அப்படின்னு ஃபஸ்ட் நம்ம கண்டுபிடிக்கணும். இது பார்த்தீங்கன்னாவே ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு அந்த லாஜிக்காக எதனா அப்ளை பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கணும். சரிங்களா, லாஜிக்காக எதனா பண்ணியிருக்காங்களா அப்படின்னு பார்த்தா ஸோ எப்போயுமே நம்ம என்ன பண்ணுவோம், ஜென்ரலாகவே எடுத்த உடனே இது மாதிரி கொடுத்துனாலும் நம்ம என்ன பண்ணுவோம், டிஃப்ரென்ஸ் ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிப்போம். அதே மாதிரி நம்ம டிஃப்ரென்ஸ் வந்து கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள் 71 59 48 38 29 இப்படி இருக்குது. இதுக்கும் டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்னா உங்களுக்கு 12 வரும். சரிங்களா, 59 பார்த்துக்கோம், அப்புறம் 71க்கும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் என்ன வரும். ஸோ 71க்கும் 51 நீங்கள் சப்ராக்ஷன் பண்ணால் உங்களுக்கு என்ன இருக்குன்னா 12 வரும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதோட டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸோ 59லேருந்து 48 கழிச்சா உங்களுக்கு 11 வரும். அடுத்து இதனுடைய டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10 வரும். அடுத்து இதனுடைய டிஃப்ரென்ஸ் வந்து 9 வந்திருக்கு. அப்போது அடுத்த டிஃப்ரென்ஸ் வந்து 8ன்னு வந்திருக்கும். என்ன வந்திருக்கோம், 8ன்னு வந்திருக்கும். அப்போ 29யும் 8யும் நம்ம ஆட் பண்ணால் நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் கண்டிப்பாக கிடச்சிரும். அப்போ 37 வந்திருக்கும் இந்த இடத்துல. சரிங்களா, 37ன்னு வந்திருக்கும். டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு கிடைக்குது. பட் ஆனால் இந்த நம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் டிஃப்ரென்ஸ் சொல்லி தான் சொன்னேன். சரிங்களா, அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல நான் இன்க்ரீஸ் ஆன நம்பர்ஸ் ஒரு அதிகமான ஒரு நம்பர் சொல்லியிருக்கேன் இந்த இடத்துல. ஆனால் அந்த நம்பர்ஸ் வந்து எப்படி ஆகிருக்குன்னா ஸோ டிகிரிஸ் ஆகிட்டே இருக்குது. சரிங்களா, குறைஞ்சிட்டே போதே இருக்கனால அடுத்த நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 28ன்னு கொடுத்தா. சரிங்களா, ஸோ 28 ஆமாம் 21ன்னு கொடுப்பாங்க. சரிங்களா, 21ன்னு கொடுத்தா 29க்கும் ஸோ 21க்கும் ஸோ டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தா உங்களுக்கு 8 கிடைக்கும். சரிங்களா, அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தோன்னா ஆப்ஷன் சி தான் சரியான விடை, 21. சரிங்களா, ஆக மொத்தம் இந்த வீடியோவில் வந்து ஒரு 10 கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ரீசனிங் ரிலேட்டடாக பார்த்துருக்கோம். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ வந்து பார்த்தா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி.